அன்பு, நான் இனிமே எதுக்காகவும் உன்னை சந்தேகப்படவே மாட்டேன். ஓகே? அன்பு, நீ எந்த காரணத்துக்காக பங்களாதேஷ்க்கு போகணும்னு நினைச்சாலும் பரவாயில்ல, அதெல்லாம் தூக்கி தூரமா போட்டுரு. இனிமே நீ நம்ம கம்பெனில தான் வேலை பார்க்கணும். நாளைக்கே மறுபடியும் வேலையில வந்து ஜாயின் பண்ண. எனக்கு சப்போர்ட்டிவா என் கூடவே இரு. புரிஞ்சுதா? சார் இல்ல, அது நோ அன்பு, இட்ஸ் மை ஆர்டர். ஆனந்தி, சீக்கிரமே உன்கிட்ட நான் சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லணும். இதுக்கப்புறமும் தள்ளி போடுறது சரின்னு தோணல. ஆனா இந்த நேரத்துல அதை சொல்லவும் முடியாது. ஆனந்தி, நீ இனிமே புது ஹாஸ்டலுக்குலாம் போக வேண்டாம். நீ பழைய ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் நீ அன்பு வீட்லயே இரு. அன்பு உன்னை நல்லா பார்த்துப்பான். என்ன அன்பு, பார்த்துப்ப இல்ல? கண்டிப்பா சார். தேங்க்யூ சோ மச் அன்பு. அம்மா வந்ததுல இருந்து நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? சார், என்ன ஆனந்தி, ஏதாவது சொல்லணுமா? ஒன்னும் இல்ல சார். அன்பு, நீ ஆனந்தியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் என் வீட்டில் செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் இருக்கு. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். நாளைக்கு வேலைக்கு வந்துரு ஆனந்தி. டேக் கேர். பாய். நான் வரேன். சரி சார். என்ன அன்பு, என்னை சொல்ல விடாம தடுத்துட்டிய? ஆனந்தி, அவர் உன்னை என்னையும் சந்தேகப்பட்டு வந்து அடிச்சிருந்தா கூட நாம அவர் எதிர்த்திருக்கலாம். ஆனா அவர், நான் உன்னை தப்பா சந்தேகப்பட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு வந்து மன்னிப்பு கேட்டு போறாரு. அந்த மனுஷங்கிட்ட எப்படி இந்த உண்மையை சொல்லி காயப்படுத்த சொல்ற ஆனந்தி? இந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு நான் சொல்லல. குடன் பிரச்சனையில உன்னை என்னை எல்லாரும் சந்தேகப்பட்டப்போ நம்மள முழுசா நம்பினவர் இவருதான். வீட்டு மொட்டை மாடியில தெரியாம பட்டாசுக்கு பயந்து என்னை கட்டிப்பிடிச்ச. ஆனா அப்பவும் நம்மள சந்தேகப்படாத மனுஷன் அவரு. ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி உடைச்சிட வேணாம் தான் நான் உன்னை தடுத்தேன். அவருக்கு என்னைக்காவது ஒரு நாள் தெரியதே போகுது அன்பு. அது வரைக்கும் நாம சொல்லாம இருக்கிறது சரியா இருக்காதுல்ல. இதை என்னைக்கு தெரிஞ்சாலும் இன்னைக்கு விட அவர் அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படதே போறாரு. அப்ப என்ன பண்ண போறிய? தெரியல ஆனந்தி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் அவர்கிட்ட எப்படியாவது எடுத்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த பொறுமை நம்மளை மதிக்கிற, நம்மளை நம்புற ஒரு மனுஷனுக்காக நம்ம ஏத்துக்கிற ஒரு சின்ன வலியா, ஒரு வேதனையா எடுத்துக்கோ, தாங்கிக்கோ. அவருக்கு நாம காதலிக்கிறோங்கிற விஷயம் இப்போதைக்கு தெரிய வேண்டாம் ஆனந்தி. சரியா? வா போலாம்.